ஓகே ஓகே ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு காணும் பொங்கல் ஸ்பெஷல் எங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. தம்பி வீட்டுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு எங்க தம்பி வந்து அக்காவுக்கு தங்கச்சிக்கெல்லாம் வச்சு செய்ய போறாங்க. என்னன்னா அக்கா தங்கச்சிக்கு போட போறாங்கிறது பார்க்க போறீங்க. அதாவது மெஷர்மெண்ட் இல்ல, இதுதான் நாங்க திங்க போறோம் அப்படின்ட்டு. ஆமா, கிரேவிக்கு ஸ்பெஷல் இவங்க, பிரியாணிக்கு ஸ்பெஷல் இன்னொரு தங்கச்சி அங்க செஞ்சிட்டு வீடியோ எடுக்கிறது இந்த தங்கச்சி. இது நான் என்ன, நீங்க யூடியூப் ஓனரே நான் தான். இல்ல பேரு என்னது, மத்ததெல்லாம் அவங்களுக்கு மேனேஜ்மென்ட். ஓகே, வாங்க நாங்க என்னென்ன செய்யறோம்ட்டு பார்க்கலாம். எப்படி ரெடி ஆயிட்டு இருக்கோம் பிரியாணி ஸ்பெஷல் எங்க தங்கச்சி. என்ன பண்ற சொல்லுப்பா. ஆள் தங்கச்சி அப்கமிங். என்ன நடந்துட்டு இருக்கு? கிரேவி, இங்க மட்டன் பிரியாணி, மட்டன் வெந்துட்டு இருக்கு, கறி வேகுது. அங்க சில்லி சிக்கன். ஓகே ஓகே, ஒரே பல்க் தான் பாருங்க. ஆளுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அங்க என் தங்கச்சி எல்லாம் கட்டிங் வெட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பெரிய அடுப்பா வாங்கினதுனால எல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு இருக்கோம். என்னது சிக்கனா? கிரேவி. ஓய் ரப்பர் எதுக்கு? இது சிக்கன் கிரேவியா? சுக்கா வந்து ட்ரையா இருக்கும், கிரேவின்னா கொஞ்சம் சாதத்துல பிசைஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். பிரியாணி மசாலாலாம் போட்டு பெரிய வெங்காயம் போடுங்க. இந்த அடுப்புக்கு இந்த குண்டா கரெக்டாக இருக்குல்ல. என் தங்கை பிரியாணி செஞ்சா சூப்பராக இருக்கு. எங்கள் தங்கச்சி பிரியாணிக்கு நாங்கள்லாம் அடிமை. அதனால தான் என் தங்கச்சி விட்டோம். சொல்லி சொல்லியே வேலை வாங்குறேன். பாத்தியா, என் தங்கச்சிக்கு எவ்வளோ நல்லா மனசு பாரு. செய்யறது பெருசு இல்லை, நல்லன்னு சொல்லிடக்கூடாதுன்னு தான் அப்படியெல்லாம் சொல்லிடுது. எத்தனை தாட்டி சாப்பிட்டுட்டு தான் இதை பேசிட்டு இருக்கோம். என்னென்ன போடணும், எப்படி போடணுன்ட்டு, என்னதான் அவங்கவுங்க வீட்டில் செஞ்சாலும் ஒவ்வொரு கைப்பக்கம் ஒரே அம்மா தானே. 4 பிள்ளைங்க கை 4 விதமா இருக்கு. எப்படி எப்படி ஒரே அம்மா தானே. 5 வாரேன் 5 விரல் ஒரே மாதிரியா இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி பாத்தியா? அவங்கவுங்க ஒரே மாதிரி சமைச்சாலும் போற வீட்டுல கைப்பக்கம் வேற மாதிரி இருக்கு. அவங்கவுங்க மாமியாரு பழக்கி விட்டுறாங்க வேற வேற விதமா, பயமுறுத்தி வச்சிடறாங்க. இப்படிதான் செய்யணும். இந்த அடுப்பு பத்த வச்சது என் தங்கச்சி தான். எல்லாரும் கிளாப் பண்ணணும், ஏன்னா பயமா இருந்தது. சேனல் என்னது, சமையல் உண்ணுது. ஆமா, போட்டுட்டு இருக்க ட்ரெஸ். ஏன்னா இந்த அடுப்புல எனக்கு பத்த வைக்கவே எனக்கு வரல, பயமா இருந்தது. குப்பு குப்புன்னு பத்துது. எவ்வளவு பெரிய அடுப்பு. ஆனா 1/2 மணி நேரத்துல பிரியாணி ரெடி ஆயிடும். ஆனா இன்னைக்கு மெஷர்மெண்ட் சொல்ல போறது இல்லை. அது என் பிரியாணி நான் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் தனியா ஒரு வீடியோ போட போறேன். அதனால இன்னைக்கு முன்னோட்டம் மட்டுமே, முன்னோட்டம் மட்டும்தான். ஆமா ஆமா, என்ன இப்ப நம்ம தான் அழகு. பிரியாணி செலவெல்லாம் போட்டியா? அடுத்த சில்லி சிக்கன் வந்து நான் போட போறேன். ஏன்னா அது பொரிக்கிற வேலை தான், உட்காந்துட்டு ஒரே வேலை. நான் தான் சமைக்கிறேன். நானும் என் கை பக்குவத்துல ஒரு பெசரட்டு பரட்டிட்டேன். நான் தான் செஞ்சேன். 2 கார்டு என்னதுதான் இறக்கி வைக்க. புதினா கொஞ்சமா தான் போடுறீங்க. இங்க பாருங்க, கிச்சன் கிச்சன் என்னதான் வருது எனக்கு இந்த சிக்கன் பேரெல்லாம். சிக்கன் எவ்வளவு பெருசா போட்டிருக்காங்க பாருங்க. அப்படியே சுண்ட ஒண்ணும் செமி கிரேவி ஆக போகுது. இது வந்து இன்னொரு தங்கச்சி கைப்பக்குவம். அவங்க சொல்லிட்டு ஆனா செஞ்சது நீ தான். மெஷர்மெண்ட் இன்னொரு தங்கச்சி. அம்மா என்ன இப்படி வருது, குண்டாவுக்கு மேல.
பாத்தீங்களா என் தங்கச்சி செய்யறது சுத்தி சுத்தி வீடியோ எடுக்கிறோம். ಸಮಯಂಗಿದೆ ವಾಸ ಗಮ ಗಮ ಮುಚ್ಚು ಮುಡುಗ ಆರ್ಯ வந்து அவளும் பப்பட்டி అవును నాకు சூடாயிட்டு மட்டன் பிரியாணி நீ செஞ்சதா? அந்த தங்கச்சி செஞ்சது. நீங்க என்ன செஞ்சீங்க? அந்த சிக்கன் கிரேவி இங்க பாருங்க செஞ்சோம். மட்டன் பிரியாணி சூப்பரா செஞ்சிருக்காங்க. அடுத்தது இருட்டா தான் தெரியுது, ஒண்ணுமே தெரியல. வெளிச்சம் அப்படிதான் இருக்கு பாருடா. நல்லா தெரிகிறதா? அது சூப்பரா இருக்கு. வா 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 உதிரி உதிரி அந்த டேக்ஸால செய்யும் போது தான் மட்டன் பிரியாணி மாதிரி இருக்கு. நம்ம குக்கர்ல செஞ்சாதான் குழஞ்சி போவோம். இதுல பதமா செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி பாருங்க, முட்டை கிரேவி. இது வந்து பாருங்க எங்க பையனுக்கு சூப்பரா இருக்கு. முட்டை கிரேவி தான் சூப்பரா இருக்குன்னு இங்க ஒன்று ஓடிட்டு இருக்கு. முட்டை கிரேவி, சிக்கன் கிரேவி. கோழி முட்டை போடவா 2 நிமிஷம் ஆயிரும். இந்த ஓட்ட முட்டையை கூட காட்டல. காட்டி இருக்க நல்லா காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் பாருங்க சிக்கன் கிரேவி. இதுவும் நல்லா எல்லாம் ஓடிடுச்சு ஒரு ரவுண்டு. இப்ப 2வது ரவுண்டு நாங்க உட்காந்துருக்கோம். 4 ரவுண்டு ஓடி போயிச்சா. இது பாருங்க முட்டை கிரேவி, முட்டை மசாலா. இது சூப்பரா இருக்கு. ஒரு கோடி இதுதான் எல்லாம் இன்னும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நல்லா காலி ஆயிடுச்சு. எடுத்து காமிக்கலாம்ல. சூப்பரா இருக்கு. அப்புறம் சில்லி சிக்கன் இன்னும் போட வேண்டியது இருக்கு. இது இப்ப மத்தியானத்துக்கு இது போதும்ட்டு இது போயிட்டு இருக்கு. இது இல்லாம ரசம், ரைத்தா, அப்புறம் ஒயிட் ரைஸ் எல்லாம். நீங்கெல்லாம் சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களா? இனிமேதான். இப்ப நாங்க எங்க போக போறோம்? எடு தெரியாது. இங்க பாருங்க நல்லா இருக்கா? என்ன நல்லா இருந்தது? எக்கு தான் நல்லா இருந்ததா? மட்டன் பிரியாணி அப்புறம் இன்னொரு சித்தி வச்சுக்க. நீங்களும் சாப்பிட்டீங்களா? ஓகே. இந்த சின்ன இடத்துல பெரிய சமையல் பண்ணி அது கிராண்டா சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஓகே சரி, நாமெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்க சாப்பிடுங்க. அதெல்லாம் முடியாது. சின்ன இடத்துல பெரிய பிக் சமையல். பொறுமை. சிக்கன் தான் ஃபர்ஸ்ட் வைக்கணுமா? சிக்கன் பிரியாணி சக்கரை போதுமா? இல்ல 2 பீஸ் போட்டுங்க போதுங்க. சாப்பிட்டு போட்டுக்கறேன். எனக்கு இங்க காட்டிட்டு வைக்கும். அங்க காட்டிட்டு இருக்குங்க. ஓகே. அப்புறம் முட்டை கிரேவி காட்டவே இல்ல. அவ்வளவு அவசரமா? ஓகே. அப்புறம் சில்லி சிக்கன். இப்போ பிரியாணி இப்படிதான் தட்டுவாங்க கடையில. கிரீன் கலர் பிரியாணி. ஏன் நல்லி எலும்பு இருக்கு? ஏன்னா மட்டன் பிரியாணிங்கிறதுக்கு அடையாளமே இதுதான். ஓகே வாங்க சாப்பிடலாம். சாப்பிடுங்க சார். முதல்ல டைம் எவ்வளோன்னு காட்டிடுறேன் நான். அது எல்லாத்துக்கும் 4:30 மணி. எங்களுக்கெல்லாம் டீ டைம். இவங்களுக்கு இப்போதான் சோறு டைம். நாங்களாம் ரசம் சாப்பிட மாட்டோம். அப்புறம் எங்க பிரியாணி சாப்பிட ஃபீலே இருக்காது. அப்படியா? என்ன மாதிரி தானா? கறி சோறு சாப்பிடும்போது யாரா ரசகுண்டாலத்தை வச்சது? ரசகுண்டால எங்க அங்க பார்த்து அந்த ஃபீலே இருக்காது. பச்சடி காட்டவே இல்லை. இந்த பக்கம் வைக்கணுமா அந்த பக்கம் வைக்கணும்? எல்லாரும் சாப்பிடுவாங்க.
எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஆமா. சொல்லுங்க. காணும் காணும் பொங்கல் 5 மணி ஆகி போச்சுன்னு சோத்துல ஞாபகமா இருக்கிறீங்க. வீடியோ எடுக்க சொன்னீங்களே. சமைச்சு சாப்பிடுறது பெரிய வேலையா இருக்கு. இதோட முடிச்சுமா வீடியோ இருக்கா தெரியல. அவ்வளவுதான். நாம சொல்லாமா? ஓகே. இதெல்லாம் பாருங்க, எங்க சிஸ்டர் எங்க பிரதர் எல்லாரும் சேர்ந்து பிரியாணி செஞ்சிருக்கோம். என்ன இந்த காணும் பொங்கல் சிறப்பா போயிட்டு இருக்கு. நாங்க இவ்வளவு வெரைட்டியா செஞ்சு சாப்பிட்டோம். நீங்க நல்லா சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி அம்மா சேனலை. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றோம். பாய் பாய். ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க. ஹாப்பி பொங்கல். அங்கேயும் காமிச்சிடு. காட்டக்கூடாதுங்கிறாங்களே. குக்குமே மெயின் குக். ஹாப்பி பொங்கல்.